சார் பொதுவாவே ஜாதகத்துல வந்து இந்த தசா நடக்கும்போது நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இல்ல கவனமா இருக்கணும் அப்படின்னா எந்த தசா வச்சு நீங்க சொல்லுவீங்க? நெறைய பேர் சொல்லுவாங்க, சனி தசை கஷ்டத்த குடுக்குது, ம். ராகு கேது தசை பிரச்சனை ம். குடுக்குதுன்னு. என்னுடைய அனுபவத்தில், ம். நான் பார்த்த அனுபவத்தில், ம். ஒரு மனிதன் மிக எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு தசைனா, அது புதன் தசை தான். ம்ஹ்ம். ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஓகே. ம். புதன் தசை ம். ரொம்ப, 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 ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தசை. ம். அதுல தான் ஒரு மனிதன ஹையா தூக்கி ஹையா மாட்ட வைக்கும். ஓஹோ! ஹையா தூக்கி ம். ஹையா மாட்ட வைக்கக்கூடிய ஒரு தசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த புதன் தசை தான். ம். புதன் தசையில எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். நிச்சயமாக புதன் தசை நடக்குதுன்னா, கண்டிப்பா கார் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, இடம் வாங்குவாங்க, கல்யாணம் நடக்கும். ம். ஆனால் கடன் என்ற ஒரு சுமை ஒருவனுக்கு அதிகமாக போகுது அப்படின்னா, அது புதன் தசையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். மிக அதிகம். ஓகே. சார் அப்போ புதன் தசையே இல்ல சார். எனக்கு கடன் இருக்கு சார். எப்படி சார்? ம். அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. ஏங்க புதனுடைய வீட்ல ஒரு கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் கடன குடுக்கும். ம்ஹ்ம். இப்போ குரு தசை நடக்குது, புதனுடைய வீட்ல குரு இருக்கிறாருன்னா கடன குடுக்கும். ஓகே. அதிகப்படியான கடன கொடுக்கக்கூடிய ஒரு ஆ வேற லெவல்ல குடுத்துரும் கடன. ம். கடன குடுத்து ஒரு அனுபவத்த குடுத்துரும்.